ஜெகத் ஆத்ம நமஸ்காரம் வணக்கம். நமஸ்காரங்க. நமஸ்காரம். நம்ம அந்த ராமாயணம் பத்தின ஏதாவது விஷயங்கள் நம்ம பேசலாங்களாங்க? சரி, சரி. இன்னைக்கு அந்த அந்த டைமுக்கு பேசி முடிச்சிடலாம்ல. 5வது பாகம். ஆமாங்க. ம், முடிச்சு. இப்ப நல்லா கேக்குது இல்ல? கிளியரா இருக்குங்கய்யா, கிளியரா இருக்கு. சரி, சரி. இப்போ வந்து ராமாயணத்துல நம்ம இன்னைக்கு 5வது பாகம் நிறைவு பகுதி சம்பூர்ண ராமாயணமா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது ராஜாஜியும் ராமாயணம் எழுதியிருக்கிறாரு. அது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சின்ன கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கலாம். அப்படி நம்ம சொல்லும்போதும் அதுல ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் வித்தியாசப்பட்டிருந்தாலும் அதை கூர்ந்து கவனிச்சு கேட்டவங்க அதுல ஏதாவது பிழை இருந்திருந்தாலும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தவறு இருந்தா அதை பெருசா எடுத்துக்காம மன்னிக்கும் மனோபாவத்துடன் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலே இது சொல்லியிருந்திருக்கணும், பரவாயில்லை. ஒவ்வொரு இதுலையுமே அதே மாதிரி பொறுத்தருளை சொல்லி கேட்டுக்கிறேன். அப்போ நமக்கு வந்து இதுல யோகம் ஞானம் நுட்பங்கிறதுனால ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் ரொம்ப அகலமாகவும் விரித்து நம்ம சொல்லலை. ஓரளவுக்கு சுருக்கமாக தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். இப்போ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சபரிய சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஷிமுக பருவத்துல வந்து யுத்த காண்டம் வருது. அந்த அதுக்கு முன்னாடி கிஷ்கிந்தா காண்டம் தான் அனுமான சந்திக்கிறது. அப்ப யுத்த காண்டத்துக்கு முந்தி நம்ம யுத்த காண்டம் பேசிட்டு இருக்கோம், அங்க வெளியில யுத்தம் கூட நடந்துட்டு இருக்குது. இது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல ராமாயணம் ஆரம்பிக்கும் போது ராமன் வந்து வளர்பிறை நவமியில பிறந்திருந்தாரு. அப்ப அந்த இதுலதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுவும் கூட கரெக்டா அமையுது பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையில பிரம்மத்துல மனதுங்கிற உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. எல்லாமே அது இதுக்கு தகுந்த மாதிரி மனம் போல் வாழ்வுங்கிற மாதிரி இப்படி சில விஷயங்கள் வந்து தானாவே இயற்கைய கோயின்சைட் ஆயிருது. அதை நம்ம நோட் பண்றதுனால நமக்கு அது தெரியுது. அப்போ அந்த அடிப்படையில நம்ம இது பேசிட்டு இருக்கிறோம். அதனால சில நேரங்கள்ல சில சொல்லு கூட நம்ம போன் பேசிட்டு இருக்கும்போது தவறான சொல் உச்சரிக்கும் போது அப்படி அந்த மாதிரி கட்டாயி போறதும் இன்னும் உண்டு. அப்ப அந்த சொல்லு உடனே பலிதமாகுது அப்படிங்கிற மாதிரி கூட சில நிலைமைகளை நம்ம நோட் பண்ணா நமக்கு தெரியும். அதனால அவச்சொல் சொல்லாம எப்போதும் நற்சொல் சொல்லணும், எதையும் மங்களகரமா சொல்லணும் அப்படின்னு கூட நம்ம மரபுகள்ல சொல்லப்பட்டிருக்குது. எதையும் அமங்கலமா சொல்லக்கூடாது, மங்களமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி. மங்களம்னா சிவன் மங்களம்னு பேர், அதாவது உயர்ந்த குணம், தூய தன்மைன்னு பேர். அப்படித்தான் எல்லாத்தையுமே நம்ம பழகணும். நல்லதே கேர், நல்லதே பார், நல்லதே சொல், நல்லதே நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில வந்து சொல்லின் செல்வனாக இருக்கிற ஆஞ்சநேயர் அனுமான் வந்து நிறைய கலைகளையும் வித்தைகளையும் தெரிஞ்சிருந்தாரு. அவர் தன்னுடைய பிரம்மச்சரியத்துல பொழுது போவதற்காக மல்யுத்தம் போன்ற யுத்தங்களை கத்திருந்தாரு. நர்த்தனம், நாட்டியம் போன்ற விஷயங்களையும், இசைத்துறையில இந்த மாதிரி பல்வேறு விதமான நுட்பங்களையும் அவர் நன்றாக தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால அவரு பின்னாடி வந்து அந்த பக்தனுடைய நிலையில இருந்து அந்த வேதம் அதனுடைய உண்மைகள் எல்லாம் கூட தெரிஞ்சிருந்தாரு. அதனால ராமனே ஒரு முறை அவரை கூப்பிட்டு கேட்கும்போது, நான் வந்து பக்தனா இருக்கும்போது நீங்க கடவுள், நான் வந்து இப்படி இருக்கிறேன். அப்புறம் ஒரு வகையில இன்னொரு வகையில நெருக்கமா போகும்போது நான் ஜீவாத்மா, நீங்க பரமாத்மாங்கிற நிலைமையில இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நிலைன்னு பார்த்தா நீங்களும் நானும் வேறு இல்லைங்கிற இடத்துல அத்வைத தத்துவத்துல வந்துடுறோம் அப்படிங்கிற விளக்கத்தை கூட அவரே கொடுப்பாரு. அப்புறம் அந்த வகையில அவரு மிக துல்லியமான தெளிந்த நல்லறிவு பெற்றவராக பிரம்மச்சாரியா இருந்து தூய தன்மையை பெற்றவராக இருந்ததுனால அவர் நித்தியமாக சிரஞ்சீவி. நான் இந்த பூமியிலேயே வசிக்கிறேன், இந்த பூமியில ராமன் வாழ்ந்த பூமி, அதனால நான் நிரந்தரமா இங்க இருந்து நிறைய ஜீவன்களை கரையேற்றுறதுக்கும் இது பண்றதுக்கும் நான் இருந்துக்கிறேன். விவேகானந்தர்கிட்ட கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் உன்னுடைய ஆசை என்ன, நீ எதை விரும்புறாய் பாரு, நான் சீக்கிரம் சமாதியாக விரும்புறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவாரு. அடச்சி, இவ்வளவு தெளிவா நீ இவ்வளவு தூரம் கீழான புத்தி படைச்சவன இருக்கிறையே அப்படின்னு கடிஞ்சு கொள்வாரு ராமகிருஷ்ணர். நீ இப்போ சமாதி ஆக முடியாது, நிறைய ஜீவர்களை கரையேற்றிட்டு அப்புறம்தான் நீ சமாதி ஆகணும். அப்புறம்தான் அவர் விவேகானந்தருக்கு அது புரியும். அதனால அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, நீ வந்து சமாதி இப்போதைக்கு ஆக முடியாது, பூட்டி நான் சாவியை வச்சுப்பேன், எப்போ உனக்கு சமாதி ஆகணுங்கிறது போதுதான் நான் அந்த சாவியை எடுத்து விடுவேன், திறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாரு.
அப்ப இந்த குரு கையில கூட அந்த சமாதி தன்மை இருக்கு. நம்ம சாமி சிவானந்தம் சார் கூட ஒரு இது வார்த்தை சொல்லியிருக்கிறார். நம்ம சித்த வித்தை செய்து சரியாக செய்து வருபவர்கள் நம்மால் கவனிக்கப்படுவர். அப்படி இல்லாதவரை பற்றி நமக்கு யாதொரு சிந்தனையோ அக்கறையோ இல்லைங்கிறார். அப்ப இதுவும் அந்த குருவினுடைய அருள் வேண்டியது இருக்கு அப்படிம்பாங்க. இது எல்லாமே தெய்வ அருள், சமுதாயத்தோட சான்றோர்கள் அருள், நல்ல மனிதர்களுடைய அருள், ஆசிரியரோட அருள், பெற்றோர்களுடைய அருள் ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம் மாதிரி எல்லா ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய தன்மை, மகான்களோட ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தா கூட ஒருவன் தன்னுடைய மனதினுடைய அருளை பெறாவிட்டால் பரிபூர்ணமான நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது அருள் என்னும் காற்று வீசிக்கொண்டே இருந்தாலும் நம்ம மனது உறுதியா ஸ்திரமா இருந்தா தான் சிறித பிரஞ்சன் அப்படிம்பாங்க. நிலைபெற்ற மனத்தின் என்பாங்க. அந்த நிலைபெற்ற மனது உடலு மனசும் ஆசனம் போட்டு நிலையா இருக்கிற மாதிரி மனது ஆசனம் போட்டு நிலையா இருக்கணும், உறுதியா இருக்கணும் எடுத்த கொள்கையில. அப்படி ஆஞ்சநேயரை எடுத்த கொள்கையில அவர் ஸ்திரித பிரஞ்சனாக நிலையாக இருக்கிறது அப்படிங்கிற தன்மையில அவர் தன்னை உணர்ந்திருக்கிறார். அப்படி தவ ஆற்றலால உணர்ந்ததுனாலதான் அவருக்கு அந்த எல்லா விதமான ஞான நுட்பங்களும் தெரிந்திருக்கிறது. ஒரு கட்டத்துல அந்த அத்வைத தத்துவத்தை ரோட்ல பெரிய உபதேச கருத்தா சொல்லிட்டு போவாரு. அப்போ ராமன்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் வரும். அப்ப இந்த மாதிரி அவர் பாட்டுல சொல்லிட்டு போயிட்டாரு, தேவையில்லாத நபர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை போய் சேர்ந்துருக்குது உபதேசம், அது தவறு தானே அப்படின்னு சொல்லும்போது அவரு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சிம்பிளா சொல்லிடுவாரு, இல்ல நீங்க யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, நான் யாருக்கு உபதேசம் பண்ணணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன், பண்ணக்கூடாதவங்களுக்கு பண்ணலைன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் கூப்பிட்டு கேட்டா உருமக்கலாம், அது ஏதோ குரங்க ஏதோ சொல்லிட்டு போனா நாங்கெல்லாம் காது கேட்கலம்பாங்க. அந்த குறிப்பா கேட்டுட்டு இருந்தவங்க, நல்ல உணர்வுல இருந்தவங்க, தெளிவானவங்க எல்லாம் ஆகா மிகப்பெரிய ஞான உபதேசம் பண்ணியிருந்தாரு, பிரம்ம ஞான உபதேசமே அதுல இருந்துச்சு, நாங்கெல்லாம் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த விஷயம் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கூட வகுத்தான் வகுத்த வகையலால் கோடி தொகுத்தாருக்கும் தீர்த்தல இந்த மாதிரி இது எல்லாமே ஞான நுட்பத்துல தெய்வீக சம்பந்தத்துல எது எப்படி நடக்கணுமோ அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி அவனன்றி ஒருவனும் அசையாது அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாமே நடந்து ஏறும் போல் இருக்குது. அதனால நாம அதுக்கு உட்பட்டு தெய்வீக தன்மைக்கு இயற்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துதான் வாழ வேண்டியதா இருக்கு. அப்போ மனம் அந்த பிராணன் நிலைப்படுத்தப்பட்ட பிராணனா நம்ம ஆஞ்சநேயர் அனுமானோட துணையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை வச்சுதான் நமக்கு அது சாதிக்க முடியுது. அப்புறம் அதனாலதான் இவரை சிறிய திருவடி அப்படின்னு சொல்லும்போது தூய பிராணனாக கருடனாக ஆகும்போது மட்டும் அதைத்தான் விஷம் நீக்கம் பண்ணுதல் அமிர்தத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குது. அந்த கருடன் அந்த வேருக்கு கூட அது சஞ்சீவினி வேறு எல்லாம் அது தன்னுடைய குஞ்சுக்கு கொண்டு போய் அதோட பாதுகாப்புக்கு வைக்கும் அப்படின்னு. தூக்கணாங்குருவி கூட ஒரு சஞ்சீவினி வேரை கொண்டு போய் வச்சுலாம் கட்டுது. அதுக்கு சுய ஞானங்கள் இருக்கிறது அப்படின்பது. இந்த குரங்குகள் கூட அதே மாதிரி அதுக்கும் சில ஞானங்கள் இருக்குது. சரியான பழம் இது அப்படின்னு. இப்போ பன்றி கூட அந்த காஃபி கொட்டையை எடுக்கும்போது சரியானதா அதுக்குதான் உணர முடியுது. அப்புறம் அதை வச்சுதான் அந்த காஃபி உயர்ந்த விலை காஃபியா விற்கிறாங்க. அது மாதிரிதான் தேர்ந்தெடுக்க முடியுது. அப்ப அந்த மாதிரி சகஜமான ஞானம் எல்லாம் விலங்குகள் பறவைகள்னு சொல்றோம். அது கூட விசேஷ ஞானம் இருக்கிறது சாமி நமக்கு சொல்றாரு. அப்படி இந்த குரங்கினங்களையும் மந்திகளையும் சேர்த்து ராமன் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஜீவனாகிய மனதாகிய சத்துவமாகிய இருக்கக்கூடிய அந்த பிராணனை பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு தன்மையை அடக்கி கட்டுப்படுத்தி கையாண்டாரு. அதாவது ஞானத்துல வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு இருக்கும்போது நீலன் நலனை வச்சு அந்த பாலம் எல்லாம் கட்டுறதுக்கு போகும்போது அந்த பாறைகள் கனமான பாறைகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீரில் மிதக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்ததா, அதெல்லாம் தெய்வீக சக்தியில மடைமாற்றம் செய்யப்பட்டதா இல்ல அதை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு தெரியல. அப்ப அதெல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு கோயில்ல கூட அப்படி மிதக்கும் கல்லு கூட இருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி பல்வேறு அற்புதங்களை எத்தனையோ ஆன்மீக ரீதியில ஞானத்தை வச்சு செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் கூட நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தெய்வீக வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது அல்ல. மிக ஆழமான அறிவும் பேரறிவும் தெளிவும் உடையவர்கள் தான் சரியா அதை உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில நமக்கு இந்த இடத்துல ஆஞ்சநேயர் மிக சிரஞ்சீவி தன்மை பெற்றாரு. விபீஷண ஆழ்வாருங்கிறது நம்ம குறிப்பா சொல்ல வேண்டியதா இருக்கு.
அந்த அங்கதனுக்கு அந்த வாலிக்கு ஒரு மரியாதை செலுத்தும் பொருட்டு அங்கதனுக்கு அந்த இளவரசர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது கிஷ்கிந்தையில சுக்கிரீவன் ஆண்டால் கூட அவருக்கு அரசனாக முடிசூட்டினா கூட அங்கதனுக்கு இளவரச பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரீதியிலையும் நமக்கு அந்த அங்கதன்ங்கிறது நம்ம உடல் நிலையில வச்சுக்கலாம். அதனுடைய தனித்தன்மையையும் அந்த சுக்கிலத்தையும் இணைச்சு வச்ச மாதிரி சுக்கிரீவன்கிற அந்த தன்மையை இணைச்சு வச்ச மாதிரி ஒரு தத்துவமா நம்ம அதை பார்த்து கொள்ள முடியும். அப்படிதான் அந்த தாரையின் மைந்தன் வாலி தாரையின் மைந்தனாக அங்கதனுக்கு அப்படி ஒரு தன்மை. விபீஷண ஆழ்வார் வந்து சாத்வீக குணம். அந்த சாத்வீக குணம் வந்து ராமன்ட்ட வந்து சேர்ந்ததுனால அந்த அசுர குணமாகிய ரஜோகுணமாகிய தமோ குணமாகிய ராவணன் வீழ்ந்ததுக்கு பிறகு விபீஷணனுக்கு சகோதரர்னால அந்த சாத்வீக குணத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இலங்கைக்கு அதிபரா ஆக்கி அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி ராமன் அதுல வந்து லட்சுமணன் தான் அந்த வேலையை செய்து வைக்கிறாரு. ஏன்னா லட்சுமணன்கிறது சாத்வீக குணம் வந்தா நமக்கு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. அப்ப சாத்வீக குணமும் விழிப்புணர்வும் இணைந்து இருக்கிறது. அப்ப தமோ குணம் ரஜோகுணம் இருந்தா விழிப்புணர்வு கொஞ்சம் குறையும். தமோ குணத்துல விழிப்புணர்வு சுத்தமா ரொம்ப கம்மியா இருக்கும். ரஜோகுணம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றவங்களா இருக்காங்க. அவங்கதான் அரசியல் வியாபாரம் முதலியவைகள்லாம் செய்யக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாத்வீக குணம் அப்படின்னு நல்லா வரும்போது அது நல்ல விழிப்புணர்வு வருது. இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட சிவராத்திரிக்கு அந்த விழிப்புணர்வு பெறுவது பற்றி பேசினார். அப்ப சாத்வீக குணம்ங்கிற சிவனுடைய தன்மை தான் வந்து விழிப்புணர்வுங்கிறதையும் இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்புறம் நமக்கு அந்த பரதனுடைய மனைவி பேரு மாண்டவி. அப்புறம் வந்து சிறுதகீர்த்திங்கிறது சத்தர்கனுடைய மனைவி பேரு. லட்சுமணனுடைய மனைவி பேரு ஊர்மிளா. அப்ப இவங்க எல்லாமே ஒரு தவமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. சீதையும் ஒரு வகையான தவம். இந்த ஊர்மிளையும் ஒரு விதமான தவம். கணவன் அங்க போனதுக்கு அப்புறம் ஊர்மிளை தவம் மாறியவர். அதே மாதிரி மாண்டவியும் அதே மாதிரிதான். அந்த மாண்டவியும் அந்த சத்ருகனோட மனைவி சுருதகீர்த்தி எல்லாம் வந்து ஜனகரோட சகோதரி மகளாக சொல்லப்படுகிறார். இப்படி எல்லாமே பார்த்தா ஒண்ணுக்கொண்ணு உள் தொடர்புல வந்து எல்லாரும் தவம்னா என்ன ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க. அந்த ஊர்மிளைங்கிறவங்க சுமித்திரை அப்படிங்கிறது கூட அந்த தவத்தினுடைய ஆற்றலை தெரிஞ்சு ஒதுங்கி வாழ்றாங்க. இப்படி எல்லாரும் பார்த்தா அத்தனை பேர் இருக்காங்க. கடைசியில கைகேயி அப்படிங்கிறது மாத்திரம் அது தன்னோட நிலையில தான் அமைதியாக ஒரு நிலையில கைகேயி அமைதியாயிடுறா. கோசலை வந்து இயற்கையான மரணமாக இயற்கை எய்தி விடுகிறார். அப்புறம் தசரதன் ஏற்கனவே அந்த இயற்கை எய்தி விடுகிறார் புத்திர சோகத்தினால. அப்படியெல்லாம் அது நிறைவடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அதோட லவகுசா வந்து சீதையினுடைய புத்திரர்களாக இருக்காங்க. அவங்க அந்த சாத்வீக குணத்துல அந்த ராமாயணத்தை பின்னால பரப்புறவங்களா அந்த கதையை கேட்டு கல்வி அறிவை அம்மா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறாங்க. போர்க்கலை போர்த்திறம் நாட்டை ஆளக்கூடிய திறமை எல்லாம் பண்ணுறாங்க. அப்ப அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு ராமர் வந்து முயற்சி பண்ணும்போது அந்த அயோத்தியா காண்டத்துல அப்போ அந்த குதிரை பல இடங்களுக்கு போகுது. அப்போ யாரோ குதிரையை பிடிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு பட்டத்து குதிரையை பிடிச்சு கட்டுறாங்க. யாரு அப்படின்னா அஸ்வமேத. அப்படி பண்ணும்போது அந்த திறமையான குதிரை தான் கடைசியில் அந்த குதிரையும் பலி கொடுத்துருவாங்க அப்படின்னு வரும். அப்போ அதாவது பிராணன் போய் அடங்கிடுது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அதை எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் அதனால அந்த குதிரையை பிடிச்சி யாரோ கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது அப்புறம் அந்த போர் வீரர்கள் வந்து அந்த குதிரையை பிடிச்சி கட்டினவங்க கூட சண்டைக்கு போகும்போது இவர் ராமனுடைய மைந்தர்கள் அப்படிங்கிறது புரியும். அப்புறம் சரின்னு அவங்க வந்து இவங்களை சந்திப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஐக்கியமாகும். ராமர் கடைசியில சரையு நதியில மூழ்கி தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப எல்லாமே வந்து யதாஸ்தானத்துக்கு தான் போயிடணும். அதே மாதிரி சீதையும் தான் எங்க இருந்து வந்தாலோ அதே இடத்துக்கு போயிடணும். அதே மாதிரிதான் நம்ம சாமியும் தான் தானா இருக்கிற அனுபவம் வரணும். அதுதான் கடைசி முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில வந்து அவங்கவுங்க யதாஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. விபீஷண ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, பரத ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராமனும் இந்த பாதுகையை வச்சுட்டு தான் பரதன் வந்து ஆட்சி ஆள்றான். அப்ப நான்கிற அகங்காரம் இல்லாம நந்தி கிராமத்துல அவன் தவமே நோக்கமா வச்சு அவன் ஆட்சியை வந்து நியாயமா தர்மமா பரிபாலிக்கிறான். அப்ப இங்க வந்து நியாயமா தர்மத்தை பரிபாலிச்சிருந்ததுனாலதான் சீதைக்கு கூட ஒரு அக்னி பரீட்சை வைக்கிறாரு ராமன். அப்போ அந்த அக்னி பரீட்சையிலையும் அவர் தேறி அந்த ஒரு தெளிவை வந்து பொதுமக்களுடைய கருத்தையும் கேட்டு அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அரசன்கிற முறையில காது கொடுத்து கேட்கிறான்.
அப்ப நல்ல அரசனாக ராமன் அரசாட்சி பண்ணி தர்மத்தை நிலைநாட்டுறவனா வாழ்ந்து இறுதியில வந்து தன்னோட யதாஸ்தானத்துக்கு போறதுக்கு சரையு நதியில முடிச்சான். இப்போ மகான்கள் அவதார புருஷர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்து வெளியே வந்துருவாங்க. அவங்க எந்த ரூபத்துல பூந்து எங்க போறாங்கன்னு சொல்ல உலகத்துக்கு ஒரு காரணமா ஒரு காரியமா இருக்கும் பொழுது அவங்க மறுபடியும் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. வெளிப்படலாம், வெளிப்படாமலும் போகலாம். வேற ரூபத்துல வேற இடத்துல அவங்க உலாவிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க சங்கல்பத்தை பொறுத்து அவங்களுக்கு சங்கல்ப சித்தி இருக்குது. அதனால அவங்க என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். நமக்காக ஒரு கருத்தாக சாதாரணமா அவங்களை காணவில்லை. இப்போ இவரே பட்டணத்தார் எடுத்துட்டீங்கன்னா அந்த பசங்களை வந்து தாத்தாவை வச்சு மூடுங்க, அப்புறம் நான் அந்த போட் மாதிரி இருக்கிற ஒரு கூடையை வச்சு மூட சொல்றாங்க. அப்புறம் மூடி மூடி பார்த்தா கடைசியில் சிவலிங்க ரூபம் ஆயிடுறாரு. அவர் எங்க போனாரு என்ன ஆனான்னு தெரியல. அங்க ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது. அந்த மாதிரி அந்தர்த்தானம் ஆயிடுறாங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகரும் போறாரு, அப்படியே அந்தர்த்தானம் ஆயிடுறாரு. இப்படி ஆண்டாளும் அப்படிதான் ஆயிடுறாங்க. காரைக்கால் அம்மையார் அப்படிதான் 63 நாயன்மார்லாம் நிறைய அப்படிதான். இது மாதிரி ஒளி உடலை எடுத்துடுறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப இது மாதிரி வந்து சில பேர் நாங்க இந்த கோயில போய் இதுக்குள்ள போய் சமாதி ஆகிறோம்னு உள்ள போறாங்க. அப்புறம் திரும்பி வர்றதில்ல. உள்ள போய் பார்த்தா இருக்கிறது இல்ல. வள்ளலாரும் அப்படிதான் போறதா சொல்றாங்க. இப்படி எல்லாருமே வந்து சில பேர் தான் இந்த உடலோட சேர்ந்து சமாதி ஆகிற மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க. மற்றபடி பெரும்பாலான பேர் இந்த மாதிரியும் ஆகிறது உண்டு. அதனால சமாதி நிலை சித்தர்கள், மகான்கள், அவதார புருஷர்கள்லாம் என்ன அடிப்படையில அவங்க ஆகுறாங்கலாம் தெரியாது. பரமஹம்ச யோகானந்த பரமஹம்சர்ங்கிறவரு தன்னுடைய உடலை நீங்க ஆராய்ச்சிக்கு வச்சுக்கோங்க. 30 நாள் ஆனாலும் இந்த உடம்புல அப்படியே தான் இருக்கும். நான் அந்த சமானங்கிற வாயுவை வந்து நான் சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வாயு நிரம்பப்பட்டிருக்கேன். வியானம்னு நினைக்கிறேன். அது சரியா ஞாபகம் இல்லை. அதை சரி பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால நீங்க உடம்பு ஆராய்ச்சிக்கு எடுத்தாலும் என்கிட்ட உயிரோடு இருக்கும்போது இந்த உங்களோட பேசிட்டு இருக்கும்போது எத்தனை கேள்வி கேட்டீங்களோ இப்போ உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. உங்க ஆராய்ச்சிக்கு விட்டுறேன். இது எப்படி நான் சொல்லி அடிக்கிறேன் கில்லி அப்படிங்கிற மாதிரி சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு சொல்லிட்டே போறாரு. அது நிறைய வீடியோல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி மகான்கள் அவதார புருஷர்கள்லாம் என்ன ஆகுறாங்கன்னு தெரியாது. மகரிஷி மகேஷ் யோகி கூட ஜலசமாதி சமீபத்தில் ஆனதுல ஒரு ஆளா கருதப்படுகிறார். இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி லட்சுமணனும் இதாயிடுறான். அப்புறம் அந்த இது அவங்களோட மனைவிமாரும் அதே மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க லவகுசா வந்து தொடர்ந்து ஆட்சி ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இப்படி வந்து நமக்கு அந்த மகான்களுடைய முடிவு, ராமாயணத்தோட முடிவு வந்து நிறைவு வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ தர்மத்தை நிலைநாட்டுற ராமராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது அப்படிங்கிறது தான் அந்த பட்டாபிஷேகம். ராமனுக்கு அந்த அந்த அயோத்தியா இதுல வந்து ராமன் பட்டாபிஷேகம் நடத்தி அவங்க எல்லாம் நடத்தி அப்புறம் அவர் தான் வசிஷ்டர் தான் வந்து அவருக்கு கிரீடம் வச்சு அரசாட்சியை கொடுக்குறாரு. அப்படி வாழ்ந்துதான் நிறைவு எழுதுறாங்க. அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து நிறைமொழி மாந்தர் வாழ்க்கையை வந்து நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு நிறைய ராமாயண தத்துவம் மூலியமா நமக்கு இங்க இருக்கிற வேதம், இதிகாசம், புராணாதிகள்ல கருத்துப்படி இவங்க வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஒரு தெய்வீக புருஷர்களாக நமக்கு உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டுறாங்க. அந்த அடிப்படையில தர்மத்தையும் சாதாரண மனுஷனா இருந்து ராமன் வாழ்ந்து காட்டி தர்மத்தை நிலைநாட்டி வாழணும் அப்படின்னு நமக்கு இது படம் பாடமாகவும் கதையாகவும் காப்பியமாகவும் எல்லார் மூலியமாவும் நமக்கு அது வந்து சேர்ந்திருக்குது. அந்த வகையில இன்னைக்கு அந்த ராமாயணம் வந்து நமக்கு இது சம்பூர்ணமாகுது. நான் இடையிடையே அதை தொடர்ச்சி ஒரே கோர்வையா இல்லாம அப்படி இப்படி சொன்னாலும் கிட்டத்தட்ட அந்த கருத்துடைய மொத்த சாராம்சமும் வர்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த அடிப்படையில நீங்க இதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இன்னொரு வகையில நம்ம இது பார்க்க வேண்டியதா இருக்குது. அதாவது இந்த அத்தியாத்ம ராமாயணம்ங்கிறதுல வந்து ஒரு தனிப்பாற்று. அதை வந்து ரொம்ப முக்கியமா வித்தியாசமா கருத்துக்களை அதுல தத்துவார்த்தமா எடுத்துட்டு போவாங்க. அப்ப நம்ம அது துளசி தாசர் எழுதுனது அந்த ராமாயணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுலயும் இந்த மாதிரி யோக நுட்பங்கள் தான் தத்துவமா சொல்லப்படுது. இப்போ பரதனை சொல்லியிருந்தேன். அப்ப பரதனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குணத்துல வந்து தூய சித்தம்ங்கிற இடத்துல தான் வர்றாரு. அப்புறம் அவரும் அதே தூய தன்மையில் தான் கடைசி வரைக்கும் அவரோட மனைவியும் மாண்டவியும் அப்படிதான் இருக்கிறாங்க. சக்தியும் தன்மையும் அப்படிதான் வருது.
அதே மாதிரி தூய சித்தம்ங்கிற இடத்துல தான் சீதையும் இங்க அழைக்கப்படுகிறாங்க. அப்புறம் சீதையும் இந்த தூய சித்தம்ங்கிறது தன்னுடைய பழைய இடத்துக்கு போய் சேர்ந்துருது. பரதனும் அதே மாதிரி சேர்ந்துடுறாங்க. இப்படி ஊர்மிளையும் அந்த தவத்தினுடைய தன்மை தான். சுமித்திரையும் அதே மாதிரிதான் ஒரு வாரமா அவங்க வாழ்க்கையை அவங்க ஓட்டுறாங்க. அப்படியெல்லாம் சத்துருக்கணன் பாத்தீங்கன்னா, அதாவது விஷ்ணுவுடைய சக்கராதன் தான் வந்து சத்துரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய இதுல திறமையானது. அப்படி விஷ்ணுவுடைய கூட பிறந்த சிம்மன் அதாவது அந்த ஆதிசேஷங்கிற பாம்பா வந்து எப்படி பதஞ்சலி முனிவர் சொல்றாங்களோ அப்படி இதுதான். இந்த விஷ்ணு அவதாரம் பண்ணும்போது அவருடைய சங்கு சக்கரம் சங்கு தான் வந்து அந்த ஐயா ஜெகதீசன் ஐயா. அப்ப அந்த ரீதியில இவங்க தூய சித்தமா இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை நம்ம பார்க்கும்போது வந்து இந்த இடத்துலயும் அப்படிங்கிற இடத்துலையும் அதே மாதிரியே நம்ம இதை நோக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மனது அந்த வாலிங்கிற ஒரு உலகியல் மனதை வந்து வெற்றி கொள்ளுகிறது. அப்படி வெற்றி கொள்வதற்காக உலகியல் மனதை வெற்றி கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மறைஞ்சிருந்து அம்பு எய்த வேண்டிய ஒரு காரணமா இருக்கிறது. அது தந்திரமாக தப்பித்து கொண்டே இருக்கிறது. உலகியல் தந்திரமாக நம்ம ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. அப்ப எவ்வகை தந்திரத்தினாலாவது நம்மவராக செய்ய வேண்டும்னு வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த மனதை அந்த வாலிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த மனத்தன்மையை வந்து உலகியல் தன்மையை நோக்கத்துல இருக்கக்கூடியத மாற்றம் அடைய வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா வாலிங்கிறது இந்திரனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அது அப்படிங்கிறாங்க. அப்ப அதை வந்து சம்ஹாரம் பண்ணி அவருக்கும் அந்த பரிபூர்ண மோட்ச நிலைமைக்கு அனுப்புறது தான் நோக்கம். அப்படியே மாதிரி ராவணனுக்கும் அதே மாதிரிதான். அதுவும் அந்த பரிபூர்ண மோட்சத்துக்கு போறதுக்காக தான் இவருக்கு. அப்போ எல்லா ரீதியிலையுமே இந்த இந்த சூரபத்மனை சம்ஹாரம் பண்ற முருகர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அது அதே மாதிரி இவர் விநாயகர் அதே மாதிரி பண்ணக்கூடிய அந்த தத்துவம் பார்த்தீங்கன்னா அவங்க சம்ஹாரம் பண்ணாலும் அவங்கள உயர்ந்த நிலைக்கு மறுபடியும் கட் ஆயிடுச்சு ஐயாவோடது, வருவாருங்க. இப்போ கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. சரி. அப்போ அந்த வாலிங்கிறது உலகியல் மனதா இருக்கு. அதனால அது மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்கு. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால இந்த ராமன்கிற இந்த தூய மனதா இருக்கக்கூடிய தன்மை இதான். அந்த சாத்வீக மனது, ரஜோகுண மனது, தமோகுண மனதுங்க மாதிரி. அப்ப அந்த மனதை மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மாற்றி அமைக்கிறதுக்காக அது தந்திரமா உலகியல் மனதை ஏமாத்தி
எப்படியாவது இந்திரியங்கள் வசப்படுத்தி ஜெயிச்சுட்டே இருக்குது. அப்புறம் அது வெல்றது கடினமா இருக்குது. சாத்வீகமானது மெல்லத்தான் மூவ் ஆகும் ஒழிஞ்சு, ரஜோகுணம் மாரி வெறித்தனமா இருக்காது. அப்புறம் அது மென்மையான முறையில ஒரு யுக்தியை, உபாயத்த கையாள வேண்டியது இருக்கு. சிவமய மந்திரம், ஜெகமே தந்திரம் மாரி ஒரு உபாயத்த கையாள வேண்டியது இருக்கு. அதனால 2 பேரையும் சண்டை போட சொல்லும்போது 2 பேரும் ஒரே மாரி இருக்கிறாங்க. அதனால வேறொரு மாலைய ச மேல அணிஞ்சுக்கோங்க. அப்பதான் எனக்கு வித்தியாசம் தெரியும்னு ராமர் முதல்ல அம்பு தொடுக்க முடியாம தடுமாறுறாரு. அப்ப 2 மனசும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி வித்தியாசம் தெரியாம இருக்குது. அப்புறம் அந்த மாலைய அடையாளமா வச்சுட்டு, அந்த கரெக்ட்டா வந்து சுக்ரீவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு 2 பேரையும் சண்டை போட்டுருக்கும்போது, அ ம மறைந்திருந்து ராமர் வந்து அம்பு எய்துறாரு. அப்புறம் அந்த வாலி வந்து தன்னுடைய குறைய சொல்லி கடைசி நேரத்துல சொல்லும்போது, இந்திரனுடைய அம்சனா தான் அந்த வாலி இருக்கிறார். அதனால நல்ல நோக்கத்துல தான் அவரும் அவதார புருஷனா தான் வரார். அதனால தான் அவருக்கும் மோட்ச சாமராஜ்யத்த குடுக்குறாங்க. அதாவது முருகன் வந்து எப்படி சூரபத்மன் இந்த மாரி இவங்களுக்கெல்லாம் வந்து மறுபடியும் அவங்களுக்கு சம்ஹாரம் பண்ணாலும் அவங்களுக்கு மோட்சத்த குடுக்குறது அப்படின்னு வருது. கர்ணனுக்கும் அப்படித்தான். அதே மாரி சம்ஹாரம்ங்கிற ரீதியில, மரக்கருணைங்கிற ரீதியில மோட்சத்த குடுக்கிறதா தான் வரும். அது மாரி மாத்தி அமைக்கிறாங்க. அது மாரி விநாயகரும் வந்து அதே மாரி ஒருத்தர அழிக்கும்போது, அதே மாரி அவருக்கும் எலி வாகனமா வர்றதுக்கு அனுமதி குடுக்குறாரு. அத மாரி எல்லாத்தையும் ஆட்கொள்றது தான் ஒழிஞ்சு, மோதிர கையில குட்டு வாங்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாரி வந்து உயர்ந்தவருடைய பார்வை படும்போது, அந்த சங்கமம் ஏற்படும்போது, நமக்கு உயர்ந்த நிலை தான் வாய்க்கும். அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியமா இருக்குது. அந்த அடிப்படையில தான் அது நடக்குது. இப்போ ஜெய விஜயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதாவது அந்த வைகுண்ட லோகத்துல. ராமர் வந்து சரையு நதியில மூழ்கி கடைசியில வைகுண்டத்துக்கு தான் போய் தன்னோட யதாஸ்தானம் போறார்ன்னு வரும். அந்த அடிப்படையில ஜெய விஜயர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அது சின்ன தவறு செய்துருவாங்க. அப்ப அவங்கள வந்து பூமியில வந்து மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு கதையா வரும். அப்புறம் தான் எப்போதும் அவர்கள அவர்கள் வந்து விஷ்ணுவத்தான் சதா இரவும் பகலும் எதிரியாக நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துருவான், பொறகு வந்துருவான். நம்ம அவன் எதிரியா இருக்கிறான். அவன நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு எப்போதும் அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஜெய விஜயர்கள் அங்க சாபத்தினால நீங்க தவறு செய்துட்டீங்க. பூலோகத்துல போய் பிறங்க. பிறந்துதான் ஆகணும்னு சொல்லும்போது, நாங்க சீக்கிரமா உங்க திருவடிய வந்து மறுபடியும் யதாஸ்தானத்துக்கு வரணும். அதுக்கு என்ன வழி சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எனக்கு நண்பனாக, தன்மையாக இருந்தீங்கன்னா, லேட்டா வந்து சேருவீங்க. எனக்கு எதிரியா இருந்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து சேரலாம். ஆனா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படின்னு சொன்னோனே, நாங்க எதிரியாவே இருக்கிறோம். அப்பதான் சீக்கிரம் வந்து சேர முடியும்னு ஜெய விஜயர்கள் வரம் கேட்கறாங்க. அந்த அடிப்படையில தான் இங்க பூலோகத்துல வந்து பொறக்குறாங்க. அப்பதான் அவங்க அவங்க சம்ஹாரம் பண்ணப்பட்டு, அவங்களுக்கும் மரக்கருணை காட்டப்பட்டு, அந்த அவதாரத்துல ஜெய விஜயர்கள் வந்து அவதாரமா பொறந்துட்டு பூமியில பொறந்து மறுபடியும் மோட்சம் அடைஞ்சுறாங்க. இப்படி எந்த கோணத்துல இருந்து நம்ம பார்த்தாலும், தெய்வீகம்ங்கிறது மறப்போம், மன்னிப்போம், அருளுவோம். ஜீவர்களோட அறியாமையை புரிந்து கொண்டு, தெய்வம் வந்து நின்று கொள்ளும் அப்படிங்கிறது கூட நன்மையை தரும். அ அப்படிங்கிற ரீதியில தான் நமக்கு வருது ஒழிஞ்சு, எல்லாத்து மேலயும் கருணையே வடிவமா கருணையும் சிவமும் பொருளென உணர்க. அப்படிங்கிற ரீதியில தான் அது இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து பரிபூரணமா இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை தான் நமக்கு அருளத்தான் செய்யும் ஒழிஞ்சு, நமக்கு அருள் இல்லைன்னு மறைப்பது இல்லை, மறுப்பது இல்லை. அதாவது இறைவன் தன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அருளாளர்களுக்கும் அந்த கருணை தான் இருக்கு. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிறது தான் இருக்கு ஒழிஞ்சு, தீமை செய்தவர்க்கும் நன்மையை செய்வாயாக அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஒரு கன்னத்தில் எடுத்தால் மறு கன்னத்தை காட்டுவாயாக அப்படின்னு விட்டு கொடுக்கறது, தயவு காட்டுறது, பொறுத்து போறது அப்படிங்கிறது தான் சாத்விக அம்சத்தோட தன்மையா இருக்கு. பழி வாங்குறதும், இது பண்றதும் ரஜோகுணத்தோட தன்மையாக இருக்கும். தமோ குணத்தோட தன்மையாக இருக்கும். ஆனா, சாத்வீக குணம் வந்து பொறுத்தருளல் அப்படிங்கிற தன்மையத்தான் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல பாதையை காட்ட ஆண்டவனே, இவங்களும் சரியா புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவனே, அதுக்கு ஒரு வழி செய்யுங்க ஆண்டவனேங்கிறது தான் நல்லவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் தான் இயேசுநாதரும் சொல்றார். இவர்களை மன்னியும் அப்படிங்கிறார். உன் சகோதரனை 7 70 தடவைகள் மன்னிப்பாயாக அப்படின்னா 7 70 தடவை மன்னிக்கிற அளவுக்கு அவங்க குற்றம் செய்யறதில்ல. அப்படின்னா சாத்வீக குணத்தோட தன்மையை வந்து மறப்போம், மன்னிப்போம் அப்படிங்கிறது தான். அப்ப தெய்வத்தன்மை வந்து மன்னித்து அருள்வதுதான் அப்படின்னு வருது. அந்த மாரி வந்து நம்ம சாத்வீக குணத்தோட மேலோன தன்மையில இருக்கும்போது தான், அந்த தன்மை நம்மளுக்கு உண்டாகும்.
பிறரை பத்தி புறங்கூறுதல் வைக்கிறது, முகத்துக்கு முன்னால் நல்லா பேசுறது, முதுகுக்கு பின்னால தவறா பேசுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதிப்பை நம்ம மனசுக்கே நமக்கு குற்ற உணர்ச்சிய உருவாக்கும். அப்படிங்கிறனால சிதாகாச கையில நித்யானந்த சாமி சொல்றாரு. ஒரே ஒருத்தரை நீங்கள் பகைத்துக் கொண்டால் உங்கள் நெஞ்சின் மீது நீங்கள் கல்லை தூக்கி வைத்துக் கொண்டு உங்க முக்தி மோட்சத்துக்கு நீங்களே தடையை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி. அதனாலதான் பாரதியார் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிறார். அப்ப அந்த ஒரு தூய தன்மை வந்து யாரையும் குற்றமா பார்க்காம ஒரு மனிதனுடைய குணத்தை வெறுக்கலாம், ஆனால் மனிதனை வெறுக்க வேண்டாம்னு தான் இதை சொல்றாங்க. அப்ப எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு தான் தாய்மான சாமி சொல்றாரு. இப்ப அன்பு காட்டுறது அப்படின்னா தெய்வத்தின் மீது அன்பு காட்டுவது தான் நிரந்தரமானது. பாக்கி எல்லாம் நிரந்தரமானது இல்லை. ஆயினும் அடியார் பெருமை அப்படிங்கிற ரீதியில அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பராபரமேன்னு அடியார்கள் திருக்கூட்டம் மரபில தெருக்கூட்டம் அல்ல திருக்கூட்டம் அப்படின்னு அந்த அடியாரோட கலந்து நான் வாழ்வதற்கு வாழையடி வாழையாக வந்து திருக்கூட்ட மரபில் என்னையும் ஒருவனாக சேர்த்து அந்த மேலாண் நிலையை அருள வேண்டும் இறைவான்னு ஒவ்வொரு மகான்களுடைய மன உள்ள கடக்கையும் அப்படிதான் இருந்திருக்கு. அப்படிதான் சிவானந்த வரம்சரும் நமக்கு அடியார் கூட்டத்துல ஒருத்தரா வந்து நம்மளை எல்லாத்தையும் அடியாரா வந்து ஆட்கொண்டு இந்த தெய்வீக நிலையை உயர்த்துறதுக்காக நமக்கு இவ்வளவு தூரம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. அதனுடைய அருள் உணர்வை நினைத்து நாமெல்லாம் மிகவும் ஆனந்தப்பட்டு இன்னைக்கு இந்த சம்பூர்ண ராமாயணத்தை வேத இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யலன்னு இதோட தாத்பரியத்தோட சாரத்தை மட்டும் கிரகிச்சுட்டு அந்த மொத்த பொது பலனை பத்தின தவறான விமர்சனங்கள்லாம் கண்டுக்காம தூய நிலையை பெற வேண்டுமாய் மனமாற கெஞ்சி கோட்டுக்கொண்டு இன்னைக்கு இத சுருக்கமா இன்னைக்கு சம்பூர்ண ராமாயணத்தை நிறைவு செய்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்தாலும் வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. நன்றிங்கய்யா. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்கய்யா. ஓரளவு கரெக்டா புரியுதுங்களா? ஆமாங்கய்யா, அருமையா இருந்ததுங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா, இப்போ இந்த உயிர், ஜீவனு, ஈஸ்வரன் எல்லாமே ஒரு சூக்ஷமான பொருள் தானே. மொத்தத்துல நம்ம இருக்கிறது எல்லாமே மொத்தத்துல நமக்கு பருவட்டா தெரியுது கூட சூட்சுமத்தை கொண்டுதான் அனுபவிக்கிறோம். வெளிப்படையா உண்மையில எதுவுமே இல்லை. ஆமா, நீங்க கனவு காண்றீங்க, ஆனா நீங்க ஒரு ஸ்தூலமா தான் தெரியுது. ஸ்தூலம் இல்ல சூட்சுமம் தானே அப்புறம் தெரியுது. இப்ப பார்த்துட்டு இருக்க நம்ம கூட ஸ்தூலமா தெரியுது, ஆனா சூட்சுமமா தான் இருக்குது. ஸ்தூலம் ஜடமா சொல்றேன், பருவட்டா சொல்றேன், பருப்பொருளா சொல்றேன். சாமி ஸ்தூலம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் சொல்றாரு. ஜீவன் தான் ஸ்தூலம்ங்கிறாரு, பிராண சரீரம் தான் ஸ்தூலம். அப்புறம் சுவாமி விவேகானந்தரும் இத ஒரு விதமா சொல்றாரு. எப்படின்னா ஒரு சுருக்கமான கருத்து தான், அப்புறம் நீங்க என் கூடவே பேசுங்க. அதாவது நாம் ஒரு காலகட்டம் வரும், நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். நான் என்பதையும் உலகம் அறிக்கைப்படுத்தல் மாதிரி ரமணனும் சொல்றாரு. கற்ற அனைத்தையும் மறக்க வேண்டிய ஒரு காலம் வரும்னு விவேகானந்தர் சொல்றாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம மறக்க வேண்டி வரும்னு ரமணரும் சொல்றாரு. அறிந்தவற்றின் விடுதலைன்னு ஜேகேயும் சொல்றாரு. அதனால விவரப்பட்டியல் மட்டும் போதும், பற்று வைப்பதற்கான விஷயங்களை நம்ம மறந்து விடலாம் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஒரு காலகட்டம் வரும், அப்போ எல்லாருக்கும் அந்த காலகட்டம் வந்தே தீரும். அப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் எண்ணி எண்ணி சிரிப்போம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. நீ இந்த உலகத்திலேயே எந்த உலகத்துல போனாலும் சாந்தியோட நிம்மதியோட இருக்கன்னா சாட்சி பாவனையை கத்துக்கோ, இல்லைன்னா பொழுது போகாது. அப்போ நீ அந்த தன்மையில இருந்தாதான் உனக்கு பொழுது அழகா போகும் அப்படிங்கிற. அப்போ அது சூட்சுமத்தை அடிப்படையா வச்சுதான் அவர் சொல்றாரு. அந்த சாட்சி தன்மையில வெறுப்பற்று அதை கடந்து போகணும், வெறுமனை பார்க்கணும், வெறுமனை ரசிக்க கத்துக்கோங்கிறாரு. அந்த அடிப்படையில் அப்ப இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் எண்ணி எண்ணி சிரிப்போம் அப்படின்னா அந்த அறியாமையை கடந்த அந்த தெளிவு ஏற்பட்டிருக்கும். ஆனா என்னன்னு செஞ்சிருக்கோங்கிறதும் கவனத்துல வேணாலும் வேணா வர வைக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அதுவும் சூட்சமா தான் இருக்கு. அப்ப எல்லாமே வந்து ரொம்ப நுட்பமான ஒரு தன்மையா தான் இருக்கு. நுணுக்கரிய நுண்ணறிவா நுண்ணுணர்வா இருக்கிறதாகத்தான் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்றாரு. சரிதானுங்களா?
ஐயா சேகர் ஐயா சேகரையா கொஞ்சம் மியூட் ஆயிருக்குங்கய்யா. அப்படியா இல்ல சேகரையா உங்களுக்கு மியூட் ஆயிருக்கு. இப்போ நம்ம செத்து போயிட்டா அதோட ஜீவன் ஸ்டேஜ் என்ன ஆகுது? ஓ யாரு செத்து போனா? இப்போ நம்ம பொதுவா இந்த இதெல்லாம் கதியெல்லாம் எடுத்து நம்ம ஜீவனை மேல நிறுத்திட்டா நம்ம சாக மாட்டோம், ஜீவன் சேமிச்சிட்டோம்னு சொல்றோம்ல. இப்ப அதெல்லாம் பண்ணாம நம்ம நல்லா நாசம் பண்ணி ஜீவனை நம்ம இறந்து போட்டா செத்து போயிட்டான்றோம்ல. செத்து போயிட்டு என்ன ஜீவன்? சாதாரண சாவு. அதாவது சாவு அப்படிங்கிறது சாதாரண மரணம். சாதாரண மரணம். அப்ப சாதாரணமா மரணம் கேட்கல. கேட்கறேங்க. ஐயா கேட்கலையா ஒன்றும்? அவருக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குங்க போல இருக்கீங்க. சரி, அப்ப நாளைக்கு வேணா கண்டினியூ பண்ணலாம் ஐயா, டைம் ஆயிடுச்சு இல்லை? அவர் வரட்டும், அவர் லைனுக்கு வரட்டுங்க. சரிங்க, நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க சேகரையா. ஃபோன் கூட கதவு சாந்தனா ஐயா அவரோடது அவுட் ஆஃப் நெட்வொர்க்னே வருது. ஃபோன் பண்ணா அப்போ நம்ம நிறைவு பண்ணிடலாங்க. அவர் ஐயா வரட்டும், நாளைக்கு இதுக்கான பதிலை சொல்ல சொல்லலாம். சேகர் ஐயா நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க, சரி சரிங்க. அப்போ ஓகேங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வசத்தை நாம நிறைவு பண்ணணும், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவன் மேல அந்த ஸ்நேகம் இருக்கணும். அது வெளியில போகாமல் தடுக்கப்படுறதுக்கான ஒரு முயற்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால எந்த வேலை செய்யும் போதும் நம்மளுடைய கவனம் பூர்வ மதியத்திலே இருக்கணும். நம்ம ஜெகதீசன் ஐயா சொல்றபடி அந்த கண் பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐ பால் அசையாமலே நாம பழக்கப்படுத்தி வச்சிருக்கணும். ஏன்னா அந்த கண் அசைந்தால் மனமும் அசையும். அப்போ அதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அதனுடைய அசைவை நாம எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அப்போ இந்த மனதினுடைய சலனம் இல்லாமல், நம்முடைய சுவாசத்தினுடைய சலனம் இல்லாமல், அது உள்நிலையிலேயே நிலை பெறதுக்கான முயற்சியில எல்லா நேரங்களிலுமே மேலும் கீழும் தொடர்ந்து கதி அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்மளால இந்த சத்திய வாசகத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவையான சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதி நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கான முயற்சியில நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் நான் ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாளைக்கு கேள்வி பதில் செஷன்ஸ் இருக்கும். அது 8:30 மணிக்கு இருக்கும், 8:30 மணி டு 9:30 மணி வரைக்கும். ஸோ அதுக்கான நேற்றுக்கு நைட்டே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் அனுப்பிட்டேன், கொஸ்டினுக்கான பிடிஎஃப். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.